சுமத், நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பிரிவா பார்த்துக்கலாம். முதல்ல திமுக காங்கிரஸ் இந்த சிக்கல், அப்புறமா நம்ம வந்து அமைச்சரவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்தவரை உங்க பார்வை என்ன? எங்க நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை தொடரும் அல்லது இப்படியே நிற்கும், அல்லது அதை எப்படி பாக்குறீங்க? உங்க பார்வை என்ன? உங்களுக்கு கிடைச்சக்கூடிய அப்சர்வேஷன் நீங்க என்ன பாக்குறீங்க? இன்றும் ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது காங்கிரஸ் தங்களுடைய கோரிக்கையை குறைத்து கொண்டு எவ்வளவு இடங்கள் கேட்கறாங்கிறத குறைச்சு கொண்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன இந்த எபிசோடு காட்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டுல எத்தனை பிளவுகள் இந்த கட்சியில இருக்கு. இந்த மேட்டர்ல 2 கிளியர் ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. திரு செல்வ பெருந்தகை, திரு விஜய் வசந்த், திரு நம்ம ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாக அதே விதமாக தான் சொன்னாரு ஒரு கருத்து. ஆமா. பிளஸ் எதிர் சைட்ல திரு மாணிக்கம் டாகூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா லீடர்ஸையும் எடுத்துருங்க. கிரீஷ் சோடங்கர் அவருக்கு இதுல திமுகவுக்கு நெருக்கமா இருக்கிறாரு, இல்ல நெருக்கமா இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. கிரீஷ் சோடங்கர் இந்த பணிக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த இடஒதுக்கீட்டை வந்து போய் உட்கார்ந்துகிட்டு இடப்பங்கீட்டை வந்து நீங்க போய் பேசிட்டு வாங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காரு. அவர் சொல்றதே கட்சியினுடைய கருத்து இல்லைன்னா அப்ப யார் சொல்றதுதான் கட்சியினுடைய கருத்து? சோ இது வந்து நிச்சயமா காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிளவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்ப அப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன் இஷ்யூ பண்ணாரு. நான் சொன்னது சரியா புரிந்து, அதேதான் செல்வ பெருந்தகை சொன்னாரு. கிரீஷ் சோடங்கர் சொன்னதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குங்க, பிரிண்டட் இன்டர்வியூங்க. அப்போ உடனே அவர் சொல்லி இருக்கணும் இல்ல, இது இவ்வளவு பெரிய விஷயமா, என்னைக்கு இன்டர்வியூ பப்ளிஷ் ஆச்சு? நேத்து காலையில வந்த இன்டர்வியூ, இன்னைக்கு தானே இது ப்ளோ அப் ஆயிருக்கு. அப்ப நேத்தே ஒரு கூட்டு இந்த மாதிரி தப்பா போட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. ஓகே. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லோரும் ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வெறும் ஒரு ராஜ்யசபா, வெறும் ஒரு தாவேகாவோட கூட்டணி வைக்கணுங்கிற நோக்கம் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அல்ல. சரி, ராகுல் காந்தியிடம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், பல மாநிலங்களில் தொடர்ந்து இத்தகைய கூட்டணிகளால் பலவீனப்பட்டு விட்டது காங்கிரஸ். ஒவ்வொரு மாநிலமா அழிந்து கொண்டு இருக்கிறது. இது இப்படியே விட்டாக்க பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இல்லாமலே போகிவிடும். இதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்ப இல்லைன்னா கூட 2031 ஓர் அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ்னா, நான் அதுக்காக உடனே வந்து காங்கிரஸ் தனித்து ஆட்சிக்கு வரும்லாம் அந்த மாதிரி இல்லை. பட் இந்த என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரிவினர் இப்படி சொல்றாங்க, இன்னொரு பிரிவினர் அதுக்கான காலம் இது இல்ல, ஓராண்டுக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தொடங்கி இருக்கணும். இப்ப தேர்தல் நோட்டிபிகேஷன் எப்ப வந்தாலும் வரலாங்கிற நேரத்துல ஒரு புதிய கூட்டணி அமைச்சு போகிறதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பிரிவினர். அவர் கோட் பண்றாரு. சம்டைம்ஸ் லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய ஒரு அமைக்கப்படுற ஒரு கூட்டணி கூட வெற்றி கூட்டணியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசியே இல்ல. யாராவது கூட்டணிக்கு வாங்கன்னு டெய்லி கூவுறாங்க, யாருமே வரலையே. 1.5 ஆண்டு காலம் ஒரு கட்சி கூட அழைப்பு ஓபனா எங்கள் தலைமையை ஏற்று பாஜக திமுக இல்லாத யார் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு 1.5 ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி கூட வரல அழைத்து. சரி, இப்ப காங்கிரஸ் போனா ஒரு விஜய்க்கு ஒரு லெஜிட்டிமசி கிடைக்கும், ஒன்று பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி கிடைக்கும். அதுவும் ஒரு நேஷனல் பார்ட்டி, சாதாரண ஒரு லோக்கல் சிறிய வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பார்ட்டி. காங்கிரஸ் வாக்கு வங்கிக்கு தமிழ்நாட்டில் கம்மியா இருந்தா கூட 3 மாநிலத்தில் ஆட்சியில் தேசிய அளவில் 60 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி. சோ அது லெஜிட்டிமசி வரும். பட் மோர் தென் தட், காங்கிரஸ் கேட்கும் கோரிக்கை இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கேட்க கூடாது, முன்னாடியே கேட்டிருக்கணும். ஆட்சியில் ஒரு பங்கு கொடுங்க, ஒரு 2 அந்த கோரிக்கை இப்ப முன்வைக்கப்படுதானே இல்லையா? அதுல சோடங்கர் நீங்க கோட் பண்றீங்க, சோடங்கரே சொல்றாரு ஆட்சியில் பங்குன்னு சொல்ல அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார் உங்க கவனத்துக்கு. அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு.
எஸ் இல்ல நான் கேள்விப்பட்டவரை அவர்கள் கேட்பது 3 விஷயங்கள். நான் கேள்விப்பட்டது இல்ல டாக்டர், நான் படிச்சது, நான் பார்த்தது, அதை வச்சு சொல்றேன். நான் அவர் சொன்ன அது நீங்க சொல்றீங்க. நான் கேள்விப்பட்டவரை, நான் காங்கிரஸ் தலைவர்களிடம் சிலரிடம் பேசும்போது அவர் சொன்னது 3 விஷயங்கள். ஒன்று, அமைச்சரவையில் இடம், அது ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன். அதுக்காக வந்து 5 அமைச்சர் 6 அமைச்சரும் கிடையாது, ஒரு அமைச்சரோ 2 அமைச்சரோ. 2வது வாரிய தலைவர். 3வது லோக்கல் பாடியில எலெக்ஷனுக்கு திமுகவுடன் போகும்போது கணிசமான சதவிகிதத்தில் பிரதிநிதித்துவம். இந்த 3 தான் அவங்க கோரிக்கைகள். சோ இத வந்து அவங்க விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு 28 சீட்டுக்கு செட்டில் ஆகலாம். பட் நிச்சயமாக என்ன முடிவெடுத்தாலும், இனிமேல் வந்து அவங்க திமுகவோட போனாலும் திமுகவினுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று காங்கிரஸ் வேட்பாளர்கள் நம்ப முடியாது. நிச்சயமாக காங்கிரஸினுடைய அதுல ஒரு சிக்கல் இருக்கு டாக்டர். நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது எவ்வளவு நம்பிக்கையா போக முடியும்னு ஒரு கேள்வி வச்சாலும் இப்ப திமுகவே அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. இப்ப காங்கிரஸ் எத்தனை தொகுதியில போட்டிட்டாலும் காங்கிரஸ் தோல்வி அடைறத திமுக விரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெற்றி யாருக்காக இருக்கும்? எதிர்கட்சிக்கு போயிடும், எதிர்கூட்டணிக்கு போயிடும். இப்ப எதிர்கூட்டணிக்கு ஒரு எண்ணிக்கை வர்றதையும் இந்த முறை திமுக விட முடியாது இல்லையா? அப்ப அவங்க கூட்டணி வெற்றிக்காக வேலை பார்க்க வேண்டியிருக்குமே. கூட்டணி வெற்றி, அதாவது 2 வகையா பிரிப்பாங்க. கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது வேண்டாத கேண்டிடேட், ஒருவேளை தாவேகாவுடன் போகலாம் அந்த மாதிரி யாராவது சொன்னவங்க, முன்னாடி பேசினவங்க, திமுகவை பத்தி ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்காதவங்க, அவங்க கேண்டிடேட்டா ஒரு வேளை வந்தார்கள் என்றால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அப்படி கேண்டிடேட் வரக்கூடிய யாருமே அதை பேசுனதாக தெரியல. கேண்டிடேட் இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு ராஜேஷ்குமார் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. அவர் கடைசியா எப்ப சொன்னாரு சொல்லுங்களேன். சரிங்க, செப்டம்பர் அக்டோபர்ல சொல்றேன். என்ன அவங்களே மாறி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நம்ம ஃபேக்ட்ஸ் பேசுறோம், நீங்க சொல்ற மாதிரி அதை புரிஞ்சுக்க விரும்புறாதா? இப்போ கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துங்க. ஆமா, கார்த்தி சிதம்பரம் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தல் வருவதற்கு 4-5 மாதங்களுக்கு முன்பு வரை ஒரு பிராங்கா ஃப்ரீயா ஒப்பீனியன் சொல்லுவாரு, அலையன்ஸ் பார்ட்னரை கிரிட்டிக்கலா பேசுவாரு எல்லாம். அந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் சரின்னு போட்டு அடிப்பாரு. அது அவருக்கு, பிகாஸ் அவர் ஃபாதர் இருக்காரு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஈக்குவேஷன் இருக்குங்கிறதுனால அது இந்த முறை அவருக்கு ஒண்ணும் இல்லையா? அவர் சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறது இல்ல. ஆனா அவர் நிக்க போறது இல்ல, அவர் கருத்து சொல்றாருங்க. பட் அவருக்கு இப்போ விஜய் வசந்த் சொல்றாருன்னா விஜய் வசந்துக்கு சட்டப்பேரவை தேர்தலில் நிக்க போறது இல்ல. சோ இவர்கள் எல்லோருமே 29 நமக்கு சிக்கல் ஏற்பட்டு விடுமோ, ஒருவேளை தனித்து விடப்படுவோமோ, வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ, நம்ம சீட்டை நம்ம பாதுகாத்துக்கலாங்கிற அடிப்படையில தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர, அதுதான் காங்கிரசினுடைய ஒரு மிகப்பெரிய சாபம். தமிழ்நாட்டில் ஒரு 1/2 டசன் தலைவர்கள் தங்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும், கட்சி என்ன ஆனாலும் நாசமா போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் தான் இந்த கட்சியை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதை எப்படி முடிவுக்கு வரீங்க டாக்டர்? இதுதான் கட்சிக்கான வளர்ச்சிக்கான சரியான பாதை அப்படிங்கிறது இல்ல நாம சொல்லலாம். நீங்க ஒரு பார்வை வைக்கலாம், நான் ஒரு பார்வை வைக்கலாம். அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்களுக்கோ, கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கோ, அல்லது செல்வ பெருந்தகைக்கோ, இன்னும் சொல்லப்போனா மாணிக்கம் தாக்கூருக்கோ எல்லாருக்கும் ஒரு அக்கறை இருக்கும் தானே. அவங்கவுங்க அந்த அக்கறையின் பாட்பட்டு தானே பேசுவாங்க. இல்லைங்க, இப்ப திரு செல்வ பெருந்தகை வந்து காங்கிரசுக்கும் அவருக்குமே தொடர்பு சமீப காலத்தில் தான். இல்ல சார், அப்படி இருக்கிற ஒருத்தர் டிஎன்சிசி பிரசிடென்ட்டா வச்சிருக்காங்களா? அது இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து காங்கிரஸினுடைய டிசிஷன் மேக்கிங் கெபாசிட்டியை வந்து தொடர்ந்து தவறாக இருந்திருக்கு. ஒரே ஒரு சொல்லுங்க. காங்கிரஸ் இல்ல ஒரு லாஸ்ட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆளும் கட்சியை விட்டுடுங்க, ஆளுங்கட்சி போய் கூட 1990 வரைக்கும் 15% 20% வாக்கு வங்கி காங்கிரசிடம் இருந்ததா இல்லையா? 90ஸ்ல 20 ஆண்டு காலத்தில் 4% வந்து விட்டார்கள். தொடர்ந்து இப்படியே இருந்தாங்கன்னா அந்த 4% 1% ஆகி அவர் ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி ஆயிடுவாங்க. பேசலாம். அந்த கவலை காங்கிரஸ் கட்சியில எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேள்வி நீங்க வைக்கிறீங்க, பேசலாம். அதுதான் பாயிண்ட்.